சார் ஆர்பிட்ரேஷன் அவார்ட் வச்சு மிரட்டுறாங்க. இது வழக்கமாக இப்போ நடக்கிற ஒரு பெரிய கூத்து இந்தியாவில் இதுதான். அதாவது ஆர்பிட்ரேஷன் அப்படின்னா என்னென்ன நாலேஜ் இல்லாதவங்க. முதல்ல நான் யார் குற்றம் சொல்கிறேன்னா, லோன் வாங்கினவங்களை தான் குற்றம் சொல்லுவேன். ஏன் தெரியுங்களா? நீங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சார் உங்களுக்கு லோன் அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தேவை இருக்குது, அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணும்போது இப்போல்லாம் ஆன்லைனில் தானே, அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு அந்த லோனு உங்கள் சாங்ஷனு உங்கள் பேன் கார்டு எல்லா வெரிஃபிகேஷன் முடிச்சிருவீங்க. முடிச்சுட்டு லோன் சாங்ஷன் பண்ணும்போது சாங்ஷன் அதுக்கு முன்னாடி டிக் பண்ணுங்கன்னு ஒரு பாக்ஸ் கொடுப்போம். அந்த பாக்ஸில் சுமார் ஒரு 300 கண்டிஷன் இருக்கும். அதை படித்து பார்த்தா தான் இதுக்கு பதில். அந்த 300 கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் தான் இந்த ஆர்பிட்ரேஷன். இந்த ஆர்பிட்ரேஷன் வந்து வெள்ளையர்கள் வந்து சுமூகமாக மக்கள் வந்து பிரச்சனையை முடிச்சுக்கணுன்றதுக்காக கோர்ட்டுக்கு போகாமலே இந்த பிரச்சனையை வந்து ஆர்பிட்ரேஷன் சொல்லக்கூடிய இசைவு தீர்ப்பாளரால் முடிச்சுக்கணும்னு கொண்டு வந்த சட்டத்தை பேங்க்காரங்க பணம் வசூல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கேடயமாக வச்சுக்கிட்டாங்க. அவ்வளோதான். முதல்ல சொல்லிட்டேன். அடுத்ததை ஆர்பிட்ரேஷன் சட்டத்தை பற்றி சொல்கிறேன். ஆர்பிட்ரேஷன் சட்டம் வந்து 1940 வெள்ளையர்கள் பீரியடில் இங்கிலாந்தில் நடக்கிற ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய சில சட்டங்களை பேஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. 1940 எதுக்காக இந்த ஆர்பிட்ரேஷனை கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டங்களில் கப்பல் போக்குவரத்து தான் அதிகம். இந்த மாதிரி விமான போக்குவரத்து இல்லை. கப்பல் போக்குவரத்துல கப்பல் வச்சிருக்கவங்க பெரிய ஒரு அமௌண்ட் கொடுத்தா கப்பலை வாங்கணும். ஆனால் கப்பல் வந்து கூடிய சீக்கிரம் கெட்டு போயிடும். காரணம் அது கடலில் போகிறதுனால உப்பு தண்ணி அரிச்சு சீக்கிரமாக அந்த கப்பல் கெட்டு போயிடும். ஆனால் இன்சூரன்ஸை பண்ணியிருப்பாங்க. இப்போ இன்சூரன்ஸ் அமௌண்ட் கட்டியிருந்தா உதாரணத்துக்கு 250 கோடி கொடுத்துற கப்பல் வாங்குறாங்கன்னா, அந்த கப்பலை இந்த இன்சூரன்ஸ் காசுக்காக ஆசைப்பட்டு நடுவடலாம் முழுகடிச்சிருவாங்க. 2-3 பேர் இறந்தும் போயிடுவாங்க. ஸோ இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இவங்களுக்கும் பிரச்சனை வரும். இந்த எப்படி விபத்து நடந்தது அதுக்கு ஒரு என்கொயரி வைப்பாங்க. எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தா 2500 கோடியில் எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 கோடி இன்சூரன்ஸ் பண்ணதுக்காக தான் நடந்திருக்கும். அது உண்மையா பொய்யான்னு கண்டறியதில் ஒரு டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறமா ஆர்பிட்டர் 4 பேரோ 5 பேரோ 6 பேரோ அந்த கிளாஸ்ல இருக்க மாதிரி உட்கார வச்சு அவங்க கிட்ட இந்த பணத்தை வந்து கூட்டி பேரம் பேசி ஒரு அமௌண்ட் ஒரு 1000 கோடி கேட்டால் ஒரு 700 கோடி சாங்ஷன் பண்ணுறது. இதுக்குத்தான் ஆர்பிட்ரேஷன் மெயினாக இருக்கு வந்ததே. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறான்னா 10,000 ரூபாய் லோனை கொடுத்து விட்டு நோட்டீஸ் அனுப்புகிறான். ஆர்பிட்ரேஷன் இருக்கிறதுலே ஆர்பிட்ரேஷனை மிகமாக கேவலப்படுத்துறதே இந்த NDFC பேங்க் தான். இவனுக்கு தான் இந்த ஆர்பிட்ரேஷன் இறங்கியிருக்கானுங்க. நீங்கள் பணம் கட்டல, நாங்கள் ஆர்பிட்ரேஷன் செக்ஷன் 17 கிளாஸ் 2 அவார்டு வாங்க போகிறோம். அவ்வளோதான். இந்த ஆர்பிட்ரேஷன் எல்லாம் கேட்டுங்க. இப்போ இந்த கப்பல் சொன்ன பார்த்தீங்களா, 2 பேருமே ஜென்யூனு. கப்பல் வாங்கினவனும் சரி, இன்சூரன்ஸ் காரனும் சரி, இவங்க ஜென்யூனாக பேசி ஒரு முடிவுக்கு வந்து கையெழுத்து போடுறது, நான் இவ்வளோ கொடுக்குறேன்னு பே பண்ணுறது, இது 2 பேரும் ஒத்து வந்து பண்ணுறது. இதுக்கு பேர் தான் அவார்டு. இந்த அவார்டு தான் செயல்படுத்த முடியும். இது மட்டும் இல்லாமல் இதை மட்டும் தான் கோர்ட்டுக்கு கொண்டு போக முடியும். ஆனால் இங்கே யாருன்னே தெரியாது. படிப்பறிவே இல்லாதவங்க ஆப் லோன் ஏதோ தட்டி லோனை வாங்கி கிரெடிட் பண்ணிடுறாங்க. 20,000 30,000 1 லட்சம் 1.5 லட்சம். இவங்க எல்லாத்துக்கும் ஆர்பிட்ரேஷன் என்னன்னு தெரியாது. அந்த லோன் வாங்கும் போது அதில் கிளாஸில் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி 2 பேருக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ஒரு ஆர்பிட்டரை வச்சுக்கலாம், அந்த கேஸை முடிச்சுக்கலாம். ஆர்பிட்டர்னா என்னன்னே தெரியாதவங்ககிட்ட போயிட்டு நீ கையெழுத்து வாங்கியிருக்கேன். இப்போ ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் அமிச்சா என்ன தெரியும்? அது மட்டும் இல்லை, ஆர்பிட்ரேஷன் அவார்டு வாங்கலாம், உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு வதந்தியை இந்த கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் பரப்பி விட்டுருக்காங்க. அது ஒன்றும் இல்லை. ஆர்பிட்ரேஷன் அவார்டுங்கிறது என்னன்னா, இந்த பணத்தை ஒரு வேளை பேங்க்காரனே போயிடுவான். இப்போ நம்ம போக மாட்டோம், நமக்கு தெரியாது. அதை பற்றி தெரிஞ்சாதான் நம்ம அதை பற்றி உஷாராக இருப்போமே. உஷாராக இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அவார்டை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அவார்டை வாங்கி வச்சுக்க தான் முடியும். அவன் டேபிளுக்குள்ளே வச்சு லாக் தான் பண்ணிக்க முடியும். அவார்டை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா சொத்து இருந்தால் பண்ணலாம். ஒரே ஒரு காரணம் தான், ஆர்பிட்ரேஷன் அவார்டு இருந்தால் சொத்து மேலே அட்டாச்மெண்ட் தான் போட முடியும். உங்களை போலீஸ்ட்டு கொண்டு போக முடியாது, போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போக முடியாது. அதே இதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயும் வந்து வெளியே கொண்டு போஸ்ட் அடிச்சு ஒட்ட முடியாது. அவார்டுங்கிறது குறிப்பிட்ட தேதிக்குள்ளே விளையாட இருக்கக்கூடிய ஒரு காகிதம் மட்டுமே. இதைத்தான் இப்போ sama.live அப்படி எடுத்து நடத்துகிறாங்க. அதே போல் இவங்க ஜூபிடெக்ஸ் 360 ரிசால்வ் இவங்கெல்லாம் எடுத்து நடத்துகிறாங்க. நடத்தி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லீகலாக பேங்க் அக்கௌண்ட்டை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. சார், அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஒன்றும் இருக்க போகிறதில்ல, இவனுக்கும் ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. சும்மா பயமுறுத்துறது. வருங்காலத்தில் எந்த அக்கௌண்ட் இதை ஒன்றும் முக்கியமான சொல்லணும். ரிட்ரோகேட்டிவ் என்னன்னா நெட்டில் செக் பண்ணி பாருங்கள். உண்மையவு மின்மேவு சட்டம்னு சொல்லிட்டு இப்போ போக்சோ ஆக்ட் ஒன்று இருக்குது. அதாவது குழந்தைகளுக்கான சட்டம் பாலியல் பண்ணுறதுல. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தை போட்டு அதுக்கப்புறம் வர பிரச்சனை பார்க்கறது தான் ரிட்ரோகேட்டிவ்ன்றது. இந்த சட்டத்துக்கு முன்னாடி நடந்திருந்தாலும் இதில் சேரும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பாலியல் பலாத்காரத்தை வந்து ஒரு சின்ன பொண்ணுகிட்ட 2005 பண்ணிட்டார். அதுக்கு வந்து அவர் கேஸ் இல்லை. இன்னைக்கு 2012க்கு அப்புறமா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ இந்த 2012 சட்டத்தில் வந்து வழக்கு போடலாம். ஏங்க இது 2001 நடந்தது, நான் எப்படிங்க குற்றவாளியால் சொல்ல முடியாது. அதுக்கு பேர் தான் ரிட்ரோகேட்டிவ். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இங்கேயும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறாங்கன்னா, லோன் எடுத்த காலகட்டத்துக்குள்ளே இருக்க பேங்க் அக்கௌண்ட்டை அவங்க ஃப்ரீஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஃபியூச்சரில் ஃப்ரீஸ் பண்ணாமல் இருக்கணும்னா ஆர்பிட்ரேஷனுக்கு ஒரு செட்டசைட் போடணும். இது ஒரு வழக்கறிஞரோட வேலை. செட்டசைட் வந்து 34 கிளாஸ் 3 ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சலேஷன் ஆக்ட் 1996, 2015, 2019, 2022 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். நெட்டில் போட்டு செக் பண்ணிங்க பொறுமையாக. புரியுதுங்களா? செட்டசைட் பெட்டிஷன் மட்டும் உங்களுக்கு தெரியாமல் நடந்துருச்சுன்னா 34 கிளாஸில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது அக்கௌண்ட்டை அன்ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் பண்ணுறதுனால எல்லாம் அலறாங்க, ஐயோ அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. சார், அக்கௌண்ட் ஃப்ரீஸுங்கிறது பெட்டிஷனை போட்டு ரிலீஸ் ஆக போகுது இல்லையா? அந்த அக்கௌண்ட்டை தூக்கி போட்டு அடுத்த அக்கௌண்ட் ஆரம்பிச்சுட்டு போவாங்க. இந்த ரிட்ரோகேட்டிவ் இதில் கிடையாது.
இந்த ஆர்பிட்ரேஷன் அவார்டு கொடுத்ததுக்கு அப்புறமோ இல்லை லோன் வாங்கினதுக்கு அப்புறமோ நீ எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணாலும் அதை உங்களால் ஃபீஸ் பண்ண முடியாது. அதனால ப்ரிட்ரோகேட்டிவ் ரெட்ரோகேட்டிவ் புரிஞ்சுங்க. பின்மேவு முன்மேவு சட்டம், இந்த சட்டத்தின் மூலமா பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகாது. அதே போல ஆர்பிட்ரேஷன் அவார்டை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு வேலை ஒரு ஸ்டார் ஹோட்டலு, ஒரு நீச்சல் குளத்துடன் கூடிய ஒரு பங்களா, தோப்பு, தென்னந்தோப்பு, துறவு இதெல்லாம் இருந்ததுன்னா, ஒரு வேலை உங்கள் பேரில் இருந்ததுன்னா, அதுவும் பங்கு இல்லாமல் அட்டாச்மெண்ட் தனியாக இருந்ததுன்னா அப்போ போகலாம் கோர்ட்டுக்கு. இந்த மாதிரி அவார்டு இருக்குது ஒரு 10 லட்சத்துக்கு, ஒரு தோப்பு வச்சிருக்காரு, அதில் இருக்க தென்னங்காயை நான் பறிச்சுக்கிறேன் இதுக்கு வரலான்னு சொன்னால் விட்டுருவாங்க கோர்ட். புரியுதுங்களா? இதுதான் பண்ண முடியுமே தவிர ஆர்பிட்ரேஷன் இப்போல்லாம் பாருங்கள் 10,000 ரூபாய் கிரெடிட் கார்டுக்கு ஒரு பழைய செல்ஃபோன் வாங்கியிருப்பாங்க, ஏதாவது ஒரு 10,000 செல்ஃபோன் 20,000 செல்ஃபோன், அதுக்கு ஆர்பிட்ரேஷனு. கப்பலுக்கெல்லாம் பண்ண ஆர்பிட்ரேஷனை கொண்டு போயிட்டு கெட்டு போகிற செல்ஃபோனுக்கெல்லாம் வந்து பண்ணி தொலைஞ்சிட்டு இருக்காங்க இந்த பேங்க்காரங்க. அதுக்கு ஒரு ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ், இதுக்கு ஒரு அட்வொகேட் ஃபீஸு கொடுத்து பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா சும்மா இதை சொல்லி பயமுறுத்தி பணத்தை கொடுத்துருக்கா இல்லைன்னு சொல்லலை. ஒருத்தர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கட்டுவான் கட்ட மாட்டான், அவன் விருப்பம். நீ தொந்தரவு பண்ணினா அந்த மாதிரி வக்கீல் வரதான் செய்வோம். இதுதான் ஆர்பிட்ரேஷன் வந்துச்சுன்னா முதல்ல இதுவாக பேனிக் ஆகாதீங்க. ஆர்பிட்ரேஷனுங்கிறது ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி சமரசம் பண்ணக்கூடிய இசைவு தீர்ப்பாளர், இதுலேயே கான்சிலேஷன் ஆக்டும் இருக்குது, அது சமரசம் தான். அதில் ஆர்டர் போட முடியாது, இதில் ஆர்டர் போட முடியும். இந்த ஆர்டரை வச்சுக்கிட்டு சொத்து இருக்கான்னு தேடுவாங்க, இருந்து அட்டாச்மெண்ட் போடுவாங்க, இல்லைன்னா கம்முனு போயிடுவாங்க. இந்த அவார்டை வச்சுட்டு உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. சிவில் அரெஸ்ட் இல்லைங்கிறத நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே. பின்னாடி, அதாவது எனக்கு பின்னாடி இல்லை, பதிவுக்கு பின்னாடி போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிவில் அரெஸ்ட்டை பற்றி தெளிவாக போட்டிருப்பேன். அது பண்ண முடியாது அப்படின்னு. பண்ணுறதா இருந்தாக்கா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் கோடி செலவு பண்ணி நிறைய சிறைகளை கட்டணும். அது இந்தியாவில் முடியாது. இப்போ இருக்கிற கேஸே பார்க்க முடியல. அதனால் சிவில் அரெஸ்ட்டும் கிடையாது. ஆர்பிட்ரேஷன் அவார்டு வந்துச்சுன்னா அவர் அட்வொகேட்டை உடனே கொடுங்க, அதை ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி. இப்போலாம் 34+3 ஆன்லைன்லேயே பண்ணலாம். ஃபஸ்ட்டு மாதிரி இப்போ அட்வொகேட் ஆஃபீஸ் தான் தேடி போய் உட்காந்து அவசியம் கிடையாது. ஆன்லைன்லேயே அந்த கேஸுக்கு ஒன்று அப்பீலை வந்து பண்ணிட்டு போயிடலாம். ஜட்ஜி என்ன சொல்கிறாரு, ஏன் கோர்ட்டுக்கு வரீங்க, வாய்தா வாங்கிறதுல எது கோர்ட்டுக்கு வரீங்க, ஆன்லைனில் பெட்டிஷன் போட்டு போங்கன்னு சொல்லிட்டு. இப்போ தான் தற்காலிகமாக அது ஹைகோர்ட்டில் நிறுத்தி வச்சிருக்கும். எல்லாமே ஆன்லைன் இருக்கக்கூடாது. சப்போஸ் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, அவர் சார்பான அப்பீர் ஆகணும், திடீர்னு வரல, அவருக்கு பெட்டிஷன் வைக்கணும்னா ஆன்லைனில் போக முடியாது, டைம் ஆகும் அப்படின்றதுனால தான் இப்போதைக்கு தற்காலிகமாக தான் எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ ஆன்லைன் வந்துருச்சு. ஸோ இனி வரும் காலகட்டத்தில் அவன் எப்படி ஆன்லைன் ஆர்பிட்ரேஷன் இருக்கிறானோ அதே போல் ஆன்லைனில் வந்து நம்ம 34+3 வந்து செட்ட சைடு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் லெவல்லே பண்ணலாங்கிறது சட்டம். அதனால ஆர்பிட்ரேஷன் அவார்டை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு விலைக்கு சொல்லுங்க. அப்படி விளங்காத சில பேர் இருப்பானுங்க, அவங்கள விளங்காதவங்க நான் சொல்லுவேன் இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளை. அந்த விளங்காதவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு விடுங்க. ஆர்பிட்ரேஷன்னா இதுதான் ஆர்பிட்ரேஷன் அவார்டு. 34+3 என்னன்னு பாரு. 17+2 நீ கொடுத்துருக்க, உங்களுக்கு மேலே 34+3 சட்டத்தில் இடம் இருக்குது, நாங்கள் போவோம், அதுக்கு மேலே கூட அப்பீல் போவோம். ஆனால் பேங்க் வராது. பேங்க்கே ஒரு பிசினாரி. இந்த ஆர்பிட்ரேஷனுக்கே ஒரு ஆர்பிட்டருக்கு 3000 ரூபாய் 2000 ரூபாய் தான் கொடுப்பான். அவனா ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்லாம் வந்து துரத்திட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறான். சொத்து இருக்கிறவங்க மட்டும்தான் ஆர்பிட்ரேஷனை பற்றி கவலைப்படணும். சொத்து இல்லாதவங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனாலும் ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ், ப்ரீ ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் வரும்போதோ ஒரு அட்வொகேட்டை சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், ஆன்லைனில் ஒரு வக்காலத்தை போடுவோம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸை ஃபைல் பண்ணுவோம். அவங்க அதோட திரும்பி போயிட போகிறாங்க. இந்த வேலை மட்டும்தான் வக்கீலுக்கு. லோன் வாங்கினவங்க எப்படியும் ஒரு வக்கீலை வச்சு தான் ஆகணும். ஏன்னா கட்ட முடியாத சூழ்நிலையில் ஒரு அட்வொகேட்டோட கைடன்ஸ் கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஆர்பிட்ரேஷன்லாம் வந்துருச்சுன்னா பயம் இல்லாமல் நீங்கள் இருப்பீங்க. வக்காலத்தை போட்டு அப்பீர்னா அடுத்து என்ன பண்ண முடியும்? ஒரு ஜூம் மீட்டிங்கில் அப்பீர் பண்ணிட்டு அதை உங்களுக்கு ரெக்கார்ட் எவிடன்ஸாக கொடுக்குறதுல எங்களுக்கு அட்வொகேட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே நிறைய நம்பர் போட்டிருப்பேன், அதை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்கள் பிரச்சனை தீர்த்துன்னு சொல்லி முடிச்சுங்க. நன்றி.